பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ செகண்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம், திவ்யா வந்து பார்வதியை கிழிக்கிறாங்க. மண்டை மலை பட்டுச்சுன்னா கால் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீன் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க. பார்வதி தான் சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ கமருதீன் அண்ட் பார்வதி சேர்ந்து சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவர் வினோத் ஃபர்ஸ்ட் இறங்கியிருக்காரு. ஸோ வினோத், அப்புறம் சபரி, விக்கல்ஸ், இவங்க 3 பேரும் சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இறங்கிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இறங்கினதுனால பின்னாடி உட்காந்துருக்க பார்வதி அண்ட் கமருதீன் ரொம்ப ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குது. ஸோ முன்னாடி இருக்கிறவங்கள வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக ஸோ அதனால் பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திவ்யாவோட தலை மேலே கொண்டு போய் காலை வச்சிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதிக்கு மட்டும்தான் சுயமரியாதை அப்படின்றது இருக்குது. மற்றவங்க ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டால் கூட பண்ண முடியாது. இப்போ லைவில் கூட பார்த்தோம் அப்படின்னா நான் வெஜிடேரியன்ஸ்க்குலாம் வந்துட்டு சிக்கன், மட்டன், ப்ரான் என்னென்னமோ இருக்குது, எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அதாவது இவளுக்கு எப்போதுமே ஒரு கம்பேரிஷன் தான். அவனுக்கு அது கிடச்சிருச்சு, இவனுக்கு இது கிடச்சிருச்சு, அரோரா நம்மளை விட அழகாக இருக்கா, அதனால கமருதீனை கரெக்ட் பண்ணிடுவாளோ, திவ்யா கொஞ்சம் வாய் பேசுகிறா, நம்மளை விட நல்லாவே டேலண்டாக பேசுகிறா, அதனால அவள் வின் பண்ணிடுவாளோ, விக்கல்ஸ் கொஞ்சம் அறிவாக விளையாடுறா, இப்படி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும். தான் கிட்ட என்ன இருக்குன்றதை பார்க்கறத விட அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கறது தான் பார்வதியோட வேலை. இப்போ லைவ்ல அதனால தான் ஒரு சண்டை போச்சு அவங்களுக்கும் வினோத்துக்கும். நீங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அப்போ எங்களுக்கு ப்ரோட்டீன் வேண்டாமா, எங்களுக்கு சத்து வேணாமா அப்படின்னு. அப்போ வினோத் சொல்கிறாரு, உனக்கு நான் வேணா ப்ரக்கோலி, மஷ்ரூம் எல்லாம் போட்டு உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் இல்லை, ஆனால் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கல்ல அப்படின்னு. அப்புறம் மனசை பிடிச்சி நல்லா ஏறுன்னு ஏறி விட்டார். உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறேன், அதை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்ற உனக்கு வேணா நீயும் போய் 4 இறா எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி மனுஷன் பயங்கரமாக திட்டி விட்டார். ஸோ இந்த பொறாமை, வன்மம் இதோட ஒரு மறுரூபம் தான் பார்வதி. அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சீசனில் அந்த பார்வதின்ற ஒரு பர்சனுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய சேனல்ஸ் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணால் வியூஸ் போகும் அப்படின்றதுக்காக பார்வதி பண்ற தப்பான வேலைக்கு கூட சொம்படிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த குரூப்பே பார்த்தோம் அப்படின்னா இல்லை பார்வதி இந்த அளவுக்கு பண்ணியிருக்க கூடாது, பார்வதி வெளியே போறது கரெக்ட் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பார்வதிக்கு அதுதான். இப்போ முன்னாடி வந்து அரோரா, திவ்யா, சுபிக்ஷா இவங்க 3 பேரும் உட்காந்துருக்காங்க இல்லையா. அப்போ இவங்களை இனி எப்படி கீழே இறக்குறது, அப்போ அவங்கள வெறுப்பேற்றுவோம் அப்படின்ற இன்டென்ஷனை தான் காலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ மற்றவங்க கால் தெரியாமல் நம்ம மேலே பட்டுச்சுனாலே நமக்கு கோபம் வருது. இல்லை நம்ம முன்னாடி வேணும்னே கால் மேலே கால் போட்டு உட்காந்தாலும் இவங்க நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அவங்கள வந்து நீ எல்லாம் என் காலு கீழே அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான் பார்வதி வந்து காலத்துக்கு அவங்க தலைக்கு மேலே விற்கிறாங்க. அப்போ தான் திவ்யா கோவம் வருது. மண்டை மேலே பட்டுச்சுன்னா கால் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு என்ன நினச்சிட்டாங்க பார்வதி. நம்ம என்ன பண்ணாலும் எல்லாரும் அமைதியாக போயிடுவாங்க, அதுக்கு தான் திவ்யா செருப்படி கொடுத்துருக்காங்க. காலே இருக்காது, காலை உடச்சி அடுப்பில் வச்சிருவேன் பார்த்துக்கோ, யார்கிட்ட, எங்கள் அப்பத்தா கிட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திவ்யா அவங்கள வச்சு திட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ப்ரோமோவில் பார்க்கும்போது எல்லாருமே பீப் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. லைக் அவங்க எல்லாருக்குமே வந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற கோபத்தில் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விக்கல், சபரி இவங்கெல்லாம் ஏதோ வேர்ட் பேசியிருக்காங்க, கோபத்தில் ஏதோ பேட் வேர்ட் பேசியிருப்பாங்க போல இருக்குது. பீப் போடுறாங்க. எதுக்குங்க பீப்லாம், நாங்கள் இந்த சீசனில் எவ்வளவோ டாக்ஸிசிட்டியை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் இருக்க அந்த 2 வாரங்கள் என்ன டாக்ஸிசிட்டினாலும் பார்க்குறக்கும் நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஆனால் இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின் போது சபரி அவ்வளோ வெறுப்பாகிறாரு. சபரி அந்த அளவுக்கு கத்துறாரு. சீரியஸாக அரோரா டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சதுக்கு பதிலாக சபரி அடிச்சிருந்தா லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் பயங்கர எஃபோர்ட் போடுவார். முதல் டாஸ்க்லாம் எனக்கு மறக்கவே முடியாது. அவர் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இறங்கிட்டார். ஆனால் சுபிக்ஷா அண்ட் அரோரா நின்னாங்க, 6 ஹவர்ஸ் நின்னாங்க. மற்றவங்க எல்லாம் தூங்க போனால் கூட இந்த மனுஷன் அவங்களுக்காக நின்று அவங்க இறங்கின உடனே அவங்க காலில் இருக்க ஷூ சாக்ஸ்லாம் கலட்டி விட்டு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அப்படி தன்னோட டாஸ்க்கையும் பார்க்குறாரு, மற்றவங்களுக்காகவும் நிற்கிறாரு. நேற்று அந்த கில்லர் காயின் டாஸ்கில் அத்தனை பேரும் அவரை போட்டு எல்லாருமே லிட்டரலி அவர் மேலே படுத்து அவரை கழுத்தை போட்டு சோக் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவரால் மூச்சு விட முடியல. அவருக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நம்ம எல்லாரையும் பார்த்து நல்லா அவங்களுக்கு பண்ணும்போது அவங்க இப்படி பண்ணுறாங்களே கேம்ன்ற பேரில். இது என்னங்க கேம்? எனக்கு நேற்று அந்த டாஸ்க்கை பார்த்து செம்ம வெறுப்பாயிடுச்சு. அதாவது அந்த டாஸ்க்கை பற்றி நான் ஒன்றும் பேசல. கில்லர் காயின் டாஸ்க்லாம் அது கவின் சீசன் அப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் எல்லாரும் ஓடி பிடிச்சி அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாட்டி அந்த டைமுக்குள்ளே வந்து யார்கிட்ட இருக்குது. இப்போ இது பார்த்தோம்னா நேற்று நடந்தது, ஒருத்தர் மேலே படுக்க வச்சு அவர் மேலே போட்டுட்டாங்கன்னா அந்த 3 நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியுது இவங்க தான் அவுட்டு. பட் ஆக்சுவல் கில்லர் காயின் டாஸ்க் எப்படி இருக்கணும்னா அது ஒவ்வொருத்தர்கிட்ட ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் அப்படி மாற்றி போகணும். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வினோத் அண்ட் சுபிக்ஷா விளையாண்டாங்க இல்லையா, கடைசியாக வேறு ஆப்ஷனே இல்லாமல் சுபிக்ஷா வந்து வினோத்தை துரத்த இப்படி விளையாண்டாங்களா, இப்படியெல்லாம் விளையாண்டதை பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பண்ண மாட்டுறாங்க. ஆனால் நேற்று அவரை போட்டு ஃபர்ஸ்ட்டாக கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவரை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. பட் அவரும் மற்றவங்களுக்காக எப்போதுமே யோசிக்கிற நபர் தான் சபரி. ஸோ அவருக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சிருந்தா சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க இல்லையா, பார்வதி, கமருதீன் இவங்களாம் வெளியே போகட்டும்.
மனசாட்சின்றது கொஞ்சம் கூட கிடையாது. இந்த டிக்கெட் ஃபினாலேன்றது இந்த டாஸ்கே பிக் பாஸ் டாஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை தாண்டி இந்த டாஸ்க்கை நம்ம எப்படி அணுகிறோம், எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ணுறோம், மக்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோன்றது தான் முக்கியம். இது ஒருத்தருக்கு தான் டிக்கெட் ஃபினாலே கிடைக்க போகுது. 9 பேரும் அந்த டாஸ்க்கை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நேற்று விக்கல்ஸ் ஒரு சூழ்ச்சி தான் பண்ணார். அவரால் ஓடி விளையாட முடியாது அப்படின்றதுனால தான் எல்லாரையும் தன் கூட சேர்த்துட்டு எல்லாரோட மண்டையும் கழுகி நேற்று ஃபர்ஸ்ட்டாக சபரி அவுட் ஆகினார். ஸோ இதுதான் நீ ஜெயிக்கணுன்றதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணுற அப்படின்றதான். நேற்று விக்கல்ஸோட முகம் தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு சாண்ட்ராவை தள்ளி விட்டு பார்வதி கமருதீனோட முகம் தெரிஞ்சிச்சு, சாண்ட்ராக்காக இறங்கின சபரி வினோத் இவங்களோட குணம் என்ன அப்படின்றது தெரியுது. ஸோ இதுக்காக தான் இந்த டாஸ்க்கை வைக்கிறது. ஸோ திவ்யா நீங்கள் சரியாக திருப்பி கொடுத்துட்டு இருக்கீங்க பார்வதி அண்ட் கமருதீனுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கமருதீன் எல்லாரையும் அப்யூசிவாக பேசுறது, அவர் வந்து ஒரு பயம் காட்டி வைக்கிறார். லைக் இந்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் என்கிட்ட வம்புக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மோசமாக பேசுவேன், ஸோ என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தால் அதை நான் கெடுத்து விட்டுருவேன். ஸோ எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம பேசுறது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இத்தனை பேர் பார்க்குற இடத்துல அவன் நம்மளை ஏதாவது கேவலமாக சொல்லிட்டானா அது ரெஜிஸ்டர் ஆயிரும், லைஃப் லாங் அது இருக்கும். அதனால இவங்கிட்ட வாய் கொடுத்து நமக்கு எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் பார்வதி கமருதீன் எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தாலும் உங்களை அடிக்க நான் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி திவ்யா பேசின விதம், பார்வதியை கால் இருக்காதுன்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ அந்த டாஸ்க்கு பார்த்துட்டு இன்னும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.